பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதா மலையை நோக்கி புறப்படுகிறார். எருசலேம் வீதிகளிலே ஸ்திரீகள் சுற்றிலும் நின்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய இந்த நிலைமையை பார்த்து மிகவும் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற வழியிலே நின்று தமக்காக அழுகிற ஸ்திரீகளை பார்த்து சொன்ன வார்த்தை இது: உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழ வேண்டிய காலத்தில் நாம் கண்ணீர் வடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரப்போகிற ஆபத்துக்கு, வரப்போகிற தீங்குக்கு நம் குடும்பம் தப்புவிக்கப்பட, காக்கப்பட, அந்த கொடிய நாட்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட நாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு, அர்ப்பணிப்போடு, கவலையோடு அந்த ரட்சிப்புக்காக ஆமேன் அழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தமக்கு சொந்தமானதிலே வந்தது இரட்சகராக, ரட்சிக்கும்படியாய். அப்படிப்பட்ட இரட்சகரை தான் ஜனங்கள் புறம் தள்ளுகிறார்கள். வேண்டாம் என்று அவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று ஏகமாய் கூக்குரல் இடுகிறார்கள். அந்த இரட்சகரை அவர்கள் வேண்டாம் என்று தள்ளுகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை அவங்க இழந்து போகிறாங்க. இதனுடைய விளைவு தான் பின்னாட்களில் எருசலேம் பாழாய் போனதுக்கு காரணமாய் அமைந்தது. இதை புரியாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரகத்தின் நாட்களை அவர்கள் தவற விட்டு அதை குறித்த உணர்வு இல்லாமல் இவருக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் தலைமுறைக்காக அழுங்க. இவ்வளவு ரட்சிப்பை சமீபமாய் பெற்றும் அது இல்லாமல் போகிறது, கைவிட்டு போகிறது. எருசலேம் பாழாய் போகிறது. சத்துருக்கள் சூழ மதில் போடுகிற நாட்கள் வருகிறதே. இதை நினச்சி நீங்கள் அழுங்க என்று சொல்லி எருசலேம் குமாரத்திகளை பார்த்து, ஸ்திரீகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த நாளிலே ஒரு செய்தி என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்புக்குரிய கவலை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். நம் குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற கிருபையின் நாட்கள், அனுக்கிரக காலம், இதை தள்ளிவிட்டு, இதை அசட்டை பண்ணிவிட்டு, வார்த்தையை எறிந்துவிட்டு செல்லுகிற உறவுகள் நம் குடும்பத்தில் இருப்பார்களே என்றால் அவர்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டியது. அவர்களுடைய ஆத்துமா காக்கப்படும்படி, அவர்களுடைய ஆத்துமா மீட்கப்படும்படி, அந்த ஆத்துமா பாழாய் போகாதபடி, கிருபையாய் தப்புவிக்கப்படும்படி நாம் அழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி அழ வேண்டிய காலத்திலே நாம் அழும்போது நகைக்க வேண்டிய காலத்திலே நகைக்கும்படியான கிரியைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே உங்கள் குடும்பத்தில் இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வராமல் தேவன் தருகிற தருணங்களை தட்டிவிட்டு செல்லுகிற யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுங்கள். அந்த கண்ணீரின் பலன் நிச்சயமாய் உங்கள் கண்களே காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இராமல் ஆண்டவரே கண்ணீரோடு எங்கள் உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.